திருச்சிற்றம்பலம். மானேர்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளக்குண்டே தேனே என் அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனர் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கை செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்குவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற சகோதரியாருடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் மக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய வாதோரடிகள் அருளி செய்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை கடந்த 6 வகுப்புகளாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கி தூல பஞ்சாக்கரத்தை சொல்லி அந்த மந்திரத்திற்கெல்லாம் தலைவனாயிருக்கின்ற சுவாமி நாதன் என்று சொல்லி அவனுடைய திருவடிகளை வணங்கி அவன் கருணையினால் நம்முடைய எல்லா உயிர்களையும் விட்டு பிரியாமல் அவன் கூடவே இருக்கின்றான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அந்த திருவடி அந்த கருணை திறத்தை போற்றி என்றெல்லாம் அமைத்து போற்றி என்றும் வெல்க என்றும் வாழ்க என்றும் எல்லாம் அமைத்து தந்த ஒரு பெருமை அந்த நூலிலே போன வாரம் நாம் வெள்ளிக்கிழமை நிறைவு செய்கின்ற பொழுது நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அந்த பகுதியில் வந்து நின்னோம். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் என்று சொல்லி நின் தொழும்பு என்று சொல்ல அவனுடைய அடியார் திருக்கூட்டத்துள் என்னை அனுப்பி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று பெருமானை நாற்றம் சொல்ல மனமிகுந்த பூ மலரிலே மனம் இருப்பது போல நீ என்னோடு இருந்து என்று சொல்லி அதற்கு அந்த ஓமையை கூட சொன்னோம். அருணை வடிவேல் மலையார் எழுதும் பொழுது மனம் என்பது அனுபவத்திற்குரியது, அது காண்டலுக்குரியதல்ல, அது போல சிவானுபவம் என்பது அனுபவத்திற்குரியது, அதனால அவ்வாறு ஓமை கூறினார் இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் அப்படி நாற்றத்தின் நேரியாய் தேயாயினாரு. தேயாய்ங்கிறது அவனை வழிபடாதவர்கள் அவனுடைய நிலையை உணராதவர்களுக்கு அவன் விலகி நிற்கிறான். புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக சிவஞான சுவாமிகள். சிவபிரகாசம் சாத்திரம் சொல்லணும், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாயும்பர். இப்ப புறச்சமயத்திற்கு இருளாய் என்று சொன்னால் பெருமானையும் பெருமானுடைய தன்மையையும் உயர்வையும் உணராத மக்களுக்கு அவன் விலகி நிற்கிறான். அவர்கள் அவனை அறிவதில்லை, அதனால சேயாய். அடுத்த ஒரு வார்த்தைப்பட்டாரு நனியானேன்னாரு, அவனை உணர்கிறவர்களுக்கு நனியாய் ரொம்ப அன்பாய் வந்து அவன் கூடவே இருக்கிறான். அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் ஞானிகளுக்கும் அவன் எப்படி இருக்கிறான்னு சுவாமிகள் நம்முடைய தனமணி திசைகளில் சொல்வார். மக்களுக்கு எப்படி இருக்கிறான்னாரு, அணியான் தனியா பக்கத்துல இருக்கிறான், அன்பர்களுக்கு இன்னும் பக்கத்துல இருக்கிறான், ஞானிகளுக்கு இன்னும் பக்கத்துல, அப்படி எல்லாம் வந்து அவனுடைய பெருமையை
அதனால மாற்றத்தின் நேரியாய் ஏனையோருக்கு செய்யாயும் வழிபாடு செய்கின்ற அன்புடைய அடியாறுகளுக்கு நனியனாயும் இருக்கிறான் என்று சொல்லி மாற்றம் மனங்களிய நின்ற மறையோர்னர். மாற்றம் மனங்களியன்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாத பெருமான், வேத முதல்வன் அவன் இதெல்லாம் அமைத்து அதைத்தான் நம்ம போன வாரத்துல நிறைவு செய்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாய் அருமையான ஒரு சொல்ற, கரந்தபால் கண்ணலோடு நெய் போல சிறந்து. இது பொதுவா எப்படி இருக்குன்னா, எதுகை மோனைக்காக அமைப்பு எப்படி இருக்குன்னா, கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல பிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் என்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இப்படி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாரையும் சொல்லல, இப்ப என்ன மாதிரி தெரியாம படிக்கிறோம். ஆனா அது எப்படி படிக்கணும், பொருள் அப்பதான் நமக்கு சரியா புரியும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிறாரே, அப்ப பொருள் தெரியறமே. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து, அதுக்கப்புறம் அடியார் சிந்தனையுள். நீங்க சிறந்த அடியார் அப்படி சிறப்பில்லாத அடியார் வேற யார் இருக்காங்களான்னு வந்துடும். இல்ல, அடியார்னாலே சிறப்பு தான். அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார் செடி சேர் உடலம் மீது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகாணி விரதம் பார்த்தார். அடியார்னாலே சுவாமி திருவடியில இடமா. பல அடியார்னு இன்னும் சிறப்பு. எல்லாம் சொல்றார். மெய்யடியாருங்கிறார், பல அடியாருங்கிறார், உருகமடியாருங்கிறார். அதனால அடியார்னாலே சிறப்பு தான். அப்ப இந்த இடத்துல சிறந்துங்கிறது யாருங்க? சுவாமிக்கு சொந்த. கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து உமை சொல்றார். கறந்த பால், அப்போது கறந்த பால். அந்த காலத்துல எல்லாம் இன்னும் வீட்டுல மாடு வளர்ப்பாங்க. அதனால பால் வேணும்னா உடனே கறந்து. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? நகரங்கள்ல இருக்கிறோம். அதனால எல்லாம் இந்த ஆவின் பால் பாக்கெட்ல வருது. எப்ப கறந்ததோ தெரியல. அதனால நமக்கு கறந்த பாலுடைய சுவையே நமக்கு தெரியாம போயிடுச்சு. பாலினுடைய சுவையே தெரியல. அதனால வேற என்ன சொல்றாரு, அது அந்த காலத்துல அமைப்பு. அதனால கறந்த பால் கண்ணலோடு, கண்ணல்னா கரும்பு. இந்த இடத்துல கண்ணல்னா கரும்புனா கரும்பு சாறு, பாலும் அதோடு கரும்பு சாறும் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலனாரு. இந்த இடத்துல நெய் என்பது தேனு, தேனுக்கு போடும். அதனால கறந்தபால் அப்படின்னா அப்ப கறந்த அந்த பால், அதோட கரும்பு சாறு, அதோட நெய் தேனு அப்படி கலந்து அப்படி ஒரு இனிப்புங்கிறார் சுவாமி. யாருக்குனார்? அடியார்களுக்கு சுவாமி எப்படி இனிக்கிறார். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து. பின்னாடி சொல்வார், தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எல்லாரும் தெரிஞ்சப்ப சுவாமி எப்படி இருக்கிறான்? இனிக்கிறான். உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக. சிவஞான சொன்ன அடியார்களுக்கு சுவாமி உள்ள எப்படி இருக்கிறான்? தேனாய் இனிக்கிறான். அதுவும் இவரெல்லாம் நேர பார்த்தவர். திருவாதூர் பாணத்தை சொல்றார். போன முறையே சொன்னேன், திருவாதூர் பாணத்துல அவர் தீட்சை கொடுக்க வரும்பொழுது அவர் எப்படி வந்தார் என்றெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தோம். முந்தின நாளே அங்க இருந்து தங்கி அங்க உள்ள இதுலயே குளிச்சு மஞ்சன சாலையிலே காலையில சுவாமி ஸ்நானம் செய்து புதிய செம்பட்டாடை உடுத்தி செங்கல நீர் மாலை அணிந்து தீட்சை கொடுக்கறதுக்கு இவ்வளவு. ஏன்னா அதெல்லாம் அந்த விதிப்படி அப்படியே செய்யறான். வாங்க சொல்லும்போது எப்படி சொல்றார், என்னெல்லாம் தீட்சை செய்தார்னாரு. முதல்ல பார்த்த பார்வையிலேயே ஒரு தீட்சை தான், அது நயன தீட்சைன்னு பேரு. அதை செய்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தொட்டு செய்தார். அவருடைய திருக்கரங்களாலே மாணிக்க வாசகருக்கு திருநீர் இட்டு மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ணவெண் நீர் அணிவித்து தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாரார் வருவார். சுவாமி தன்னுடைய திரு கரத்தால மாணிக்கவாசகருக்கு திருநீர் தொட்டு செய்யறான். அதை நினைச்சு ரொம்ப உருகவும் செய்யறார். பல பல அடியார்கள், பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் கூட காத்திருக்க நீ எனக்கு அதை கொடுத்தியப்பா. முன்னீர் ஆதியுமிலா முனிவர்களாம் பல்நூறு கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளியினர். திருப்பொன்னூசம். முனிவர்களாம், பல முனிவர்கள், இமையோர்கள், தேவர்கள், இவ்வளவு பேர்னாரு. ஏதோ ஒருத்தருடைய கணக்கு எண்ணிலாம் பார்க்க முடியலையா. 100 கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளியினர். அப்போ திருநீர் கொடுத்தான்னு சொல்ல தொட்டு செய்தான். அப்புறம் அவன் சொல்றார், அவனுடைய காதிலே செவிப்புலன் வழியே சிந்தை உற திருவாய் மலர்ந்தார். அப்படின்னா மந்திரத்தை உபதேசம் செய்றார்.
திருவாரூர் புராணத்துல கொட்டி தீர்த்தார் கடவுள். என்னமா சொல்ற, எவர்க்கும் ஞானமா மஞ்செழுத்தை உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றி ஆளும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரும் வடிவம் கொண்டார். தவப்பெரும் வடிவம் கொண்டார் சுவாமி. யாருக்கு உபதேசம் செய்தார்னாரு? தந்தமிழ் பாடும் அன்பர் மாணிக்கவாசர் என்ன சொல்றார்? தன் தமிழ்னா ரொம்ப குளிர்ச்சியான தமிழிலே பாடுகின்ற மாணிக்கவாசர். சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்கிறார். அதை எப்படி சொன்னார்? தவப்பெரும் வடிவம் கொண்டார் சுவாமி. யாருக்கு செய்யறாருன்னாரு? தந்தமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தை உற திருவாய் மலர்ந்தார் என்று சொல்லி இப்போ வாசக தீட்சையா கொடுத்தது சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? உண்மையா சொல்றார். ஏன்னா இப்போ கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலன்னு இந்த ஒரு வரி மனசுல தச்சுது நான் போருமே. வேற என்ன இந்த ஊருக்கு அந்த எவ்வளவு ஆழம். அதே நேரடியா பார்த்து அவர் அனுபவிச்சவர் கூட சுவாமி தன்னுடைய கரத்தால வேலை தொட்டிருக்கிறான், திருநீர் பூசி இருக்கிறான், வட செவியில ஓதி இருக்கிறான், பார்த்து இருக்கிறான். இதுக்கெல்லாம் மேல அர்த்தம் சொல்றாரு. அவனுடைய திருவடியை தலைமையில வச்ச செய்தி சொல்றார். கடவுள் மாமன் சொல்றார், விரவும் அன்பு ஒரு வடிவம் கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல கருதி செந்தமிழ் ஆக்கிய மொழியார் மணிகோசர் தொலைவிலாத வெந்துயர் பவம் ஒளிந்து பிறவி நீங்கி தொலைவிலாத வெந்துயர் பவம் ஒளிந்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேல் படிய வாழ்ந்தனர். அவருக்கு உபதேசம் செய்த உடனேயே என்ன பண்ணார்? அவர் சுவாமி முன்னாடி கீழே விழுந்து வணங்குறார். கீழே விழுந்தார், வீழ்ந்தனர், அதனால வாழ்ந்தனர். கீழே விழுந்ததுல வாழ்க்கை உயர்ந்து இப்போ, அதனால வீழ்ந்தனர் வாழ்ந்தனர். பரிவால் மருவும் இங்கு இவர் சென்னியில் இருதாள் மகிழ வைத்தனர் மதிநதி முடிப்பார். தன்னுடைய முடியிலே சந்திரன் என்கின்ற மதியையும் கங்கை என்கிற நதியையும் கொண்டவன் சுவாமி. அவர் என்ன பண்ணார்? மகிழ்ந்து தன்னுடைய இரு திருவடிகளையும் இவருடைய சென்னி மேல தலை மேல வைக்கிறார். அப்படி அனுபவிச்சிருக்கிறார். மருவும் இங்கு இவர் சென்னியில் இருதாள் மகிழ வைத்தனர். மதி நதி முடிப்பார். மதி நதியும் முடியிலே வச்சாங்க. இவரும் பின்னாடி சொல்றார், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்த இப்படிலாம் படுறார். அப்படி வச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரா? மாணிக்கவாசர் சொல்றாரு, கடவுள் மம்மியர் கூட இருந்து பார்க்கணும் சொல்ற. மண்ணும் முன்னுள்ள உயிர்கரணங்கள் மாய்ந்து, பசுகரணங்கள்லாம் போயிடுச்சான், பதிகரணம் ஆகுது. சுவாமி திருடி வச்சான்னா அப்புறம் மண்ணும் முன்னுள்ள உயிர்கரணங்கள் மாய்ந்து பொய் முதல் அறிவு இழந்து, பொய்யான அந்த அறிவல்ல இழந்து அருளால் துண்ணும் மின் அருள் சிவகரணங்களால் தோன்ற சுக அறிவு அதில் தோன்றி. ஏன்னா இந்த உலகத்துல உள்ள அறிவெல்லாம் சுகமான அறிவு இல்லை, அந்த அறிவு. அதனால பெருமான் கூட இருக்கிறாரு. சுக அறிவு அதில் தோன்றி சென்னியின் மிசை மேவிய பாதம் திருந்து கண்ணீரோட வச்சார். அந்த தலையில வச்சு அந்த திருவடியை ரெண்டையும் எடுத்து அப்படியே கண்ணோட ஒத்துனாராம் மாணிக்கவாசர். சொல்றார், சென்னி மிசை மேவிய பாதம் திருந்து கண்ணினை சேர்த்து கரத்தால் இரு கரத்தால் கண்ணுல ஒத்துனாராம். அதுக்கப்புறம் என்ன சார் செஞ்சாருனாரு? கரத்தால் உன்னல் செய்திடும் இதயமேல் அனைத்து தலையில வச்ச திருவடி அதை கண்ணில் எடுத்து ஒத்துனாராம். அதை எடுத்து தன்னுடைய உன்னல் செய்திடும், இதை முன்னல்ல சிந்திப்பது, தியானிப்பது, சுவாமியை நினைப்பதற்குரிய இதயம், அந்த உன்னல் செய்திடும் இதயமேல் அணைவித்து உவகை கூர்ந்து மெய் உணர்ச்சியில் எழுந்தார். தலையில வச்ச திருவடிய கண்ணுல இருந்து ஒத்தி அப்படியே கொண்டாந்து ரெண்டு கரத்தால நெஞ்சோட அணைத்து விடமாட்டேன்னு வந்து அப்படி பிடிச்சு வச்சிருந்தாராம் சுவாமி திருவடிய. அந்த திருவடி கண்ணுல பார்க்கிறதுக்கே அவ்வளவு சிறப்பு. கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன். இவரும் சொல்லுவார், காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி அப்படிதான் சொல்றார்.
அந்த திருவடியை என்ன சொன்னாரா, தன்னுடைய இரு கரத்தாலும் கண்ணில ஒத்திட்டு நெஞ்சோட வைத்து அணைத்து கொண்டார். அப்படி சுவாமியை அனுபவிச்சிருக்கிறார். அதனாலதான் சொன்னார், கறந்தவால் கண்ணலோடு அவர் சொல்லலாம். ஏன்னா கூட இருந்து அனுபவிச்சோம். அவங்க சொல்லும் பொழுதுதான் நமக்கெல்லாம் தெரியுது சுவாமியினுடைய மேன்மை, அவனுடைய இனிமையும் எப்படி. அத சொல்றார், கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னா பாலும் கருப்பம் சாரும் தேனும் கலந்த அந்த இனிப்பு, அது போல சிறந்து அப்படி இருக்கணும் பெருமான். சிறந்து யாருக்கு சார்னாரு, அடியார் சிந்தனையுள், அடியாளுடைய சிந்தனையில சுவாமி இப்படி இனிக்கிறான். எப்படி இனிக்கிறான், தேனூரி நின்று. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அதுதான் அடியார் சிந்தனையுள். அவ எல்லாத்துக்கும் இருக்கிறான். ஆனா அந்த சிந்தனை யார் தானே, அடியார்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சுவாமியவே தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனம் வாக்கு காயம் எல்லாம் சுவாமியை பற்றி சிந்தனையாவே இருந்து கொண்டிருக்கும். காலை எழுந்து தொழுவார், அப்படிதான் இருப்பாங்க. அந்த காலை எப்பம்னாரு புலர்வதன் முன் எழுந்து. அதனால அவங்களுடைய அதிலே இருந்து இரவு வரைக்கும் அவங்களுடைய எண்ணம், அவருடைய செயல், அவருடைய சுந்தரம் எல்லாம் என்னாரு அடியார்கள் கூட இருப்பான். அதனாலதான் அவனும் எங்க இருக்கான்னாரு அடியார்கள் கூட தான் இருக்கிறான். அவனும் பெரிய புராணத்துல சொல்றார், சொல்லுவார், சுவாமி எங்க இருக்கிறேன்னு சுவாமியே சொல்றான். எங்க இருக்கார், அடியார் உடனாம் உளதென்றார். அடியார் கூட தான் சுவாமி இருக்கிறார். சைவ நன்னெறி உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றார். சுவாமி எங்க இருக்கிறேன்னு சொன்னார். விரல்மிண்ட நாயனார் பணத்தை சொல்றாரு. ஏன்னா விரல்மிண்ட நாயனார் சுந்தரத்தை கோச்சுக்கிறாரு. சுவாமி சுந்தரத்தை சொல்றாரு, நீ அவங்களெல்லாம் வழிபாடு செஞ்சிரு, புறத்தையும் வழிபாடு செய். அதனாலதான் தில்லைவாழந்தன் எடுத்து கொடுத்தார், அவர் பாடினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவர் சுந்தரரோட பிறகு மட்டுமல்ல சுந்தரருக்கு அருள் செய்யற சுவாமிக்கும் பிறகுன்னு சொன்னதுனால சுவாமி இப்ப என்ன பண்றாரு, விரல் மிண்டத்தை டேய் வாடா என்னமோ எனக்கும் பிறகுன்னு சொன்னியாமே அப்படின்லாம் மிரட்டல, அவர் போய் சமாதானப்படுத்துறாரு. என்ன சொன்னாரு, நான் எப்பவும் அடியார்கள் கூட தான் இருக்கிறேன். அப்படி போய் சுவாமி சொல்லணுங்கிற அவசியமா இருந்தா ஏன்னாரு, விரல் மிண்ட நாயனார்னு ஒரு அடியாருக்கு சுவாமி அவ்வளவு இது கொடுக்குறாரு. அவ்வளவு வந்து சுவாமிக்கு அடியார்கள்னால. அதனால என்ன ஒரு வார்த்தை ஒரேடியே சொல்லிட்டார், பா விரல் மிண்டா, நான் எங்க இருக்கிறேன்னு என்னமோ கைலாயம் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் என்னமோ சுத்தது போகணுமா மாயா போகணும், அதுக்கெல்லாம் மேல எங்கேயோ பரவலி இல்லப்பா, அடியார்கள் கூட தான் சொல்ற. ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார். வேத ஆகமங்களாலெல்லாம் கூட உணர்ந்து ஓத முடியாத பெருமான் எங்க இருக்கலானா, நாம் அடியார் உடனாம் உலகென்றால் ஆலமமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் ஆர். ஆலம் அமுது செய்த பிரான் சுவாமி, அவனுடைய அடியாருடைய பெருமையை யாரால சொல்ல முடியுங்கிறாருங்க கேட்கலாம் சார். அப்படி சுவாமி என்ன பண்ணா, அடியார்கள் கூட இருக்க, அதுதான் அடியாருன்னு சிறப்பு. அதான் சொல்றாரு சுவாமி. இங்க என்ன சொல்றாருன்னா, எங்க கூட இருக்காருன்னா, கறந்தவால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்த அந்த பெருமான் எங்க இருக்காருன்னாரு, அடியார் உள்ளத்துல சிந்தனையுள், அடியார் சிந்தனையுள் எப்படி இருக்காதுன்னாரு. தேனூரி நின்றுனாரு, தேனாய் நின்றுன்னு சொல்ல, தேனாய் நின்றுன்னா கொடுத்தது மாதிரி ஆயிடும். தேன் ஊறி அப்படின்னா அப்படியே திரும்ப 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 நினைக்க நினைக்க அடியார்கள் அந்த தேன் ஊறி அப்படின்னு அந்த சுவாமி அவங்க நினைச்சு 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 அனுபவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. நேற்றும் அனுபவிச்சாங்க, இன்னைக்கும் அனுபவிச்சாங்க, காலையில ஒரு மாதிரி அனுபவிச்சாங்க, சாயங்காலம் ஒரு மாதிரி அனுபவிக்க. அதனால தேனூரி நின்று எப்பேற்பட்டவன் சொன்னார். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி முன்னாடி சொன்னார். சரி சார், இந்த மாய பிறப்பு அறுப்பான் எப்ப அறுப்பான், அது என்னமோ இந்த சரி சார்ந்து சொல்றாங்க, அந்த வினை எல்லாம் நீங்கணுமா, அதுக்கப்புறம் ஆணவ மலம்னு ஒரு மலம் இருக்கான், அதெல்லாம் அதனுடைய சக்தி எல்லாம் இழக்கணுமா, இதெல்லாம் என்னைக்கு நடக்குது சார், எவ்வளவு நாளா கூட இருக்குன்னே தெரியல, என்னைக்கு வந்ததுன்னு தெரியல.
எப்படி விடணும்னு தெரியல, அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப அது நீங்கணும்னா அது என்னைக்கு நீங்கும், யார் நீங்கும், இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியல. அதனால அவரு என்ன சொன்னார், அதனால ஒரே பயமா இருக்கு. என்னமோ மாய பிறப்பறுக்கும் மன்னன்னா என்னைக்கு இந்த மன்னன் வந்து மாய பிறப்பா இருக்க? ஒரு வார்த்தை சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தார். பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்புனார். இதுதான்டா, இதோடு இதுக்கு மேல உங்களுக்கு பிறவி இல்லை. அப்படி செய்யக்கூடிய கருணையும் செய்யக்கூடிய ஆற்றலும் உடையவன் சுவாமி. அதுதான் சுவாமியினுடைய பெருமை அப்படி சொல்ற. செய்யறதுக்குரிய ஆற்றலும் இருக்கு, செய்யணுங்கிற கருணையும் இருக்கு அவன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சாஸ்திரம் சொல்லு. திருவள்ளுவர் பேச்சு. இன்பினில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது. அந்த முக்தி இன்பம், அந்த மேலான நிலை ஞானம் அது இப்பவுமே கிடைக்குமான்னார். இன்னைக்கு கிடைக்குமான்னார். இன்னைக்கே கிடைக்கும். இன்னைக்குங்கிறது இந்த பிறவின்னு பொருள். சில உரையாசிரியர்கள் நயத்துக்காக இன்றைக்கே எழுந்த என்பினில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது உண்டு. விஞ்ஞான சித்தியார் குருவாரா பின்ன என்னமா சொல்றார். 8ஆம் சூத்திரத்துல சொல்றார், சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே, இந்த பிரிவிலே சனனம் ஒன்றிலே தீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஆனந்தம் ஒளிந்து ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிந்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன். இந்த ஒரு பிறவி, அதாவது செய்வான் செய்வான்னு சொன்னோம். இன்னும் மண்ணும் அருட்குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். சூத்திர ஆரம்பத்திலே சொன்னார். சுவாமி என்ன பண்றார்? குருநாதராய் வந்து இந்த ஐம்புலம் என்கிற வேடர்கள்ட்ட இருந்து நம்மை பிரித்து ஆணவ மலம் என்பதை அகற்றி தானாக்கி சிவமாம் தன்மை பெறச் செய்து அவனுடைய திருவடியிலே வைப்பான் சொன்னார். சொல்ற மன்னவன் தன் மகன் வேடரிடத்தை தங்கி அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புலர் வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரூறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் சொன்னார். எப்ப சார்? சூத்திரத்துல பின்னாடி எழுதும்போது சொல்லிட்டார். எப்பன்னார்? சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே சிவன் முத்தராய் வைத்து ஆண்டு மலர்கள் ஞானவாரி படுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திறார். அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை சுவாமி, அவ்வளவு கருணை. அதுதான் வந்து இங்க அதுக்கெல்லாம் மூலம் யாருனாரு? மாணிக்கவாசகர் சொன்ன சொல். பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பிறப்பு அறுக்கும் அப்படின்னா மீண்டும் வராத வண்ணம் நிற்கிறது. பிறந்த பிறப்பு அறுக்கும். முன்னாடியே சொன்னதுதான், மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றினார். இங்கேயும் வந்து அது கூட தண்டமணீஸ்வரர் அருமையா எழுதினார். மாய பிறப்பு அறுக்கும் மன்னம்னா அறுத்தது புல்லு, அறுத்த புல்லு திரும்ப முளைக்கும், அது மாதிரி வந்துடாம. அதனால இது என்ன சொன்னாரு? பிறப்பு மாய அறுக்கும். மாய பிறப்பு சொல்லுவார் தண்டமணீஸ்வரர். பிறப்பு மாய இல்லாமல் போக அறுக்கும் பெருமான். அதை எப்ப செய்வான்னாரு? பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். இப்பவுமே செய்யலாம் சொல்றார். பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். பெருமானுக்கு நிறங்கள் ஓர் ஐந்துடையாயினார். பெருமான் உருவமாய் இருக்கிறான், அருவமாய் இருக்கிறான், அருவுருவமாய் இருக்கிறான். அந்த நிறங்கள் ஓர் ஐந்துங்கிறதுக்கு நிறைய மாதிரி எல்லாம் பொருள் ஆசிரியர்கள் சிந்திச்சிருக்கிறார். இருநிலனாய் தீயாய் நீருமாய் எரியும் காற்றுமாய் அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்று அப்பர் சுவாமிகள் காமிக்கிறார். அப்ப அட்டமூர்த்தி அப்படிங்கிறது வந்து என்ன? அட்டமூர்த்தங்கள் அப்படின்னா பஞ்சபூதங்கள். பூதங்கள் 5ஆகவும் சூரியன் சந்திரன் 7ஆகவும் ஆன்மாவாகும் 8ஆகவும் சுவாமி விளங்குதல் அவர்களோடு கூட இருந்து விளங்குறதுனால அட்டமூர்த்தி என்றெல்லாம் சொல்றோம். தாண்டத்தை சொல்றார். அப்ப இவன் அந்த 5 பூதங்களோடு ஏய்ந்து வருதுனால அந்த பூதங்களுடைய நிறம் அப்படி ஒரு பொருள் எழுதினார். உண்மை விளக்கம் சாஸ்திரம் சொல்லிச்சு. பொன்பார் புனல் வெண்மை. இந்த நிலம் பொன் நிறமானது, நீர் வெண்மை நிறமானது.
சொல்ல. தீ செம்மை நிறமானது, சிவப்பு. காற்று கருமை நிறமானது. ஆகாயம் தூமம் சாம்பல் இந்த நிறத்தில் உடையது. இதெல்லாம் அருளாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவர் அட்டமூர்த்தியா இருக்கனால இந்த 5 நிறங்களும் உடையவன் என்று ஒண்ணு. அவனுக்கு போய் நிறமெல்லாம் சொல்லணுமா சார்? எல்லாம் கடந்திருக்கின்ற பெருமானுக்கு போய் இப்படி ஒரு நிறம் அப்படின்னா நம்மள சொல்லலாம். ஆள் எப்படி இருப்பார்னாரு, நல்ல சோப்பா இருப்பார் சார், கருப்பா இருப்பார், நம்ம கலர்லாம் சொல்லலாம். அவனுக்கு போய் சொல்லலாமான்னாரு. சொல்லணுங்கிறார். ஏன்னாரு, சுத்தமாயா புவனத்திலே அவன் நிற்பதனாலே சுத்தவித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்ற 5 தத்துவங்களா வர்றதுனால ஐவகை வடிவு அங்க கொடுக்கப்பட்டதுனால ஐவகை நிறம் கொடுத்தாகணும். வடிவம் கொடுத்தாச்சுன்னா நிறம் கொடுத்தாகணும் இல்லையா? திருச்சியில உறையூர் திருத்தலத்துல சுவாமி பேரே பஞ்சவர்ணேசர். ஞானசம்பந்தர் பாடல் தலம் பஞ்சவர்ணேசர் என்றேதான் சொல்ற. 5 நிறம் அவருக்குன்னு சொல்ற. சதாசிவமூர்த்தி 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜா. நமக்கு தெரியும். அந்த 5 திருமுகங்களுக்கும் நிறம் சொல்லப்பட்டிருக்கு. படிக நிறம், பொன் நிறம், கருமை நிறம், செம்மை நிறம், வெண்மை நிறம் உடையன என சிவாகமங்கள் சதாசிவமூர்த்தி தியானத்துல சொல்லி இருக்குதுன்னு தனமணீஸ்வர் காட்டுறாரு. நமக்கு ஆகமங்கள் தெரியல, படிச்சதில்லை, நமக்கு மொழியும் தெரியல. ஆனா வடமொழியில இருக்கின்ற சிவாகமங்கள்ல சதாசிவ தியானத்துல சதாசிவமூர்த்தியினுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற அந்த 5 முகங்களும் முறையே படிகம், பொன், கருமை, வெம்மை, செம்மை நிறமுடையன என்று காட்டியிருக்கிறார். அப்படின்னா பெருமான் உருவமாய் வரும் பொழுது, ஏன்னு சொன்னால் சுவாமி அருவமாயும் இருக்கிறார், அருவுருவமாயும் இருக்கிறார். அதான் சதாசிவ திருமேனி அல்லது சிவலிங்க திருமேனி என்று கோயில்ல சொல்றது. அது அருவுருவ திருமேனி. அன்னை வடிவேல்மலையார் சொல்வார், பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் அவர் முயற்சி செய்த போது கடைசியில சோதி பிளம்பாய் காட்சி கொடுத்தானே திருவண்ணாமலையில, அதுவும் அருவுருவ திருமேனி, சோதி பிளம்பாய் இருக்கிறார். அதே போல சுவாமி உருவமாயும் இருக்கிறான். எங்க உருவமாய் வரான்னாரு, அவரவர்களை ஆட்கொள்ள வரும். இப்ப சொன்னமே, மாணிக்கவாசருக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது அவன் வரான் அப்படின்னு சொன்னா, மாணிக்கவாசருக்கு தீட்சை கொடுக்கும் பொழுது எப்படி வந்தான்னாரு, உருவம் தாங்கி தானே வரான். அது அவரே சொல்றாரு. அவருக்கு உபதேசமாக சொல்லும் பொழுது அவர் சொல்றார், மன்றிலான வெம்மியல்பு உனக்கு உரைக்கன். மன்றிலான வெம்மியல்புன்னா நடனமாடுகின்ற தில்லையில நான் அந்த நிலையில அந்த இயல்பு உனக்கு உரைக்கின் மாசிலா உரு 3. மாசிலா உரு சொல்றார். ஏன்னா இதெல்லாம் மாசு உடைய உரு. மாசுன்னா அழுக்கு, குற்றம். இது மாயையில இருந்து வந்தது. இதெல்லாம் மாசு. அது மாசில்லாத ஒரு சுவாமியே சொல்றான். சுவாமி உபதேசத்துல சொல்றான், சாத்திர தீட்சை. அப்ப திருவடி தீட்சை வரை சொன்னேன். அதுக்கப்புறமா எடுத்துட்டு போறாரு. மாணிக்க வாசகரை தனியா அழைச்சிட்டு போய் எல்லாம் திருவாரூர் பணத்தை அப்படியே புட்டு வைக்கிறார். 999 சிவகணங்கள் முன்னிலையிலே பரிசு தீட்சை செய்தான், வாசக தீட்சை செய்தான், திருவடி தீட்சை செய்தான். அதே பெருமான் என்ன பண்றான், அரிதற்கரிய ஆகம பொருளை சொல்வதற்கு என்ன பண்றான்னாரு, அங்கிருந்து அவரை பிரிச்சு தனியா கூட்டு போய் அப்படியே சொல்ற. வேதநாதர் தம் 20 இறைஞ்சும் மேன்மையாளரை, வேதநாதர் சுவாமி தம் 20 தன்னுடைய 2 திருவடிகளையும் நெஞ்சோடு வைத்து அணைத்து கொண்டிருக்கின்ற அந்த மேன்மையாளருங்கிறார் மாணிக்கவாசர். மேன்மையாளரை வேறு கொண்டு தனியா கூட்டு போய் இவங்களை விட்டு பிரிச்சு வேறு கொண்டு இருந்த அங்கு ஓது ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார்ங்கிறார். ஆகமத்துடைய நுட்பத்தை எல்லாம் சுவாமி சாத்திர தீட்சையாக கொடுக்கிறான். அந்த சாத்திர தீட்சை என்ன கொடுத்தான் என்று எழுதும் பொழுது அங்க சொல்றார். அந்த உருவத்தை சொல்லும் பொழுது, மாசிலா ஒரு 3, அவற்று அருவம் 1, பேரொளி 1, உரு அருவம் 1, தான் அருள் உருவம் 1 உணர்வாய். இப்பொழுது நான் உனக்கு உருவத்தோடு உனக்கு செய்திருனே, இது 1, அருவம் 1, அருவுருவம் 1, இப்படி 3. அதுதாங்க சொன்னார். சொல்லும்போது என்ன சொல்லிட்டார் பாருங்க,
அதனால நிறங்கள் ஓர் அப்ப உருவம்னு வந்தா நிறம் சொல்லித்தானே ஆகணும். அதனால நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் சுவாமி அவன் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், அது அவனுடைய கருணை. அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னாரு, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். அத்தால சொன்னார், அவனுடைய மேன்மையை சொன்னார். எப்படி சொல்றாரு பாருங்க, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் நம்மை விட உயர்ந்த பிறவி. ஏன் மாடு இது பாக்குறதுக்கு இந்த மானுட பிறவி பரவாயில்லைங்கிறோம். மானுட பிறவிக்கும் மேல சொக்காதி போகங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பிறவி தேவர்கள் பிறவி. ஆனா பக்குவத்தால சொல்லும் பொழுது மானுட பிறவி உயர்த்தி சொல்றாங்க. ஏன்னாரு, அந்த சொக்காதி போகத்திலே இருப்பவர்கள வழிபாட்டுல நம்மை மாதிரி இருக்கிறது இல்லையா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, விண்ணோர்கள் ஏத்த தேவாதி தேவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்ய அவர்களுக்கு அவன் கிடைக்கலங்கிறாரு, மறைந்திருந்தாய்ங்கிறார். நீங்க அந்த இடத்துலயும் படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். நம்ம எப்படி படிக்கிறோம், அப்பா சொல்லல, நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையன் தன்னை இல்ல, நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். அப்படிதான் படிக்கும். அதனால விண்ணோர்கள் ஏத்த தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்ய, தேவர்கள் வழிபாடு செய்ய, தேவாதி தேவனை தேவரெல்லாம் அலரிட்டு தேடியும் நாவார்ந்த வரைபாடி நட்டம் மாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த ஒளில் சூழ் காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய பொன்னியனை. அப்புறம் கடைசி பதிய கடைசியா எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ பதியர்லன்னு சொல்றாரு. தேவார்ந்த தேவனை, தேவர்களுக்கெல்லாம் மேல தேவனாய் இருக்கிற சுவாமிய, தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் அலறிட்டு, அலறிட்டுன்னா மலர் கொண்டு எடினந்த நாவார்ந்த மறைபாடி. அதனால எதை பண்ணாங்க, வேதத்தை பாடி நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற, அவர்களெல்லாம் எல்லா வரிசையிலும் வழிபாடு செய்யலாம். நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழில் சூழ் காணப்பேராய் திருக்காணப்பேர் தலையாறு கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே என் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவி. அது ஒரு பக்கம் அவரு, இவர் ஒரு பக்கம் நம்மளை அப்படி கண்ணீர் சிந்த வைக்காருன்னா அவர் ஒரு பக்கம் நம்மளை அப்படி அழ வைக்கிறார். அப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் தேடி அலறிட்டு மலர் உண்டு வழிபாடு செய்யறாங்க. ஆனா அந்த வழிபாட சுவாமி என்ன பண்றானா, ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறது இல்லையா, நம்ம வழிபாடு மாதிரி ஏற்கலையா. ஏன்னாரு தேவர்கள் சொற்காதி போகத்துல இருந்து கொண்டு அவங்க வழிபாடு சொல்ல, மாணிக்கவாசகம் சொன்னாரு, அவங்க வழிபாடு செஞ்சு அவங்க என்ன கேட்கிறாங்களா, எல்லாரும் என்ன வணங்கணும் சுவாமி, அந்த மாதிரி நீங்க எனக்கு கொஞ்சம் பார்த்தனுங்கிறது செய்யணும் அப்படின்னு வழிபாடு செய்யறாங்களாம். வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்த தம்மையெல்லாம் தொழ வேண்டிய தேவர்கள் வழிபாடு என்ன செய்யறாங்கிறது மாணிக்கவாசகருக்கு தெரியும். ஏன்னா சுவாமி கூட அவ்வளவு நெருக்கம். அதனால இல்ல, தேவர்கள் வழிபாடு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னாரு மாணிக்கவாசகர் சொல்ற, அவருக்கு எப்படி சார் தெரியும்னாரு, சாமியாரோட தானே இருக்காரு. வாழ்த்துவதும் மாணவர்கள் வாழ்த்துவதும் வழிபாடு செய்து வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டினர். அப்படி அதுக்காக வழிபாடு செய்யறாங்கன்னாரு சுவாமி. அதை விரும்பல. அதனால என்ன பண்ணாரு, அவர் வழிபாட்டுக்கு அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். மாணிக்கவாசகர் சொல்றாரு இடத்துல வீழ்பத்துல சொல்லிட்டாரு, அந்த வழிபாடு எல்லாம் மேல அவங்க செய்ய வேண்டான்னு சொல்லிட்டு அவன் இங்க வந்துட்டான் கீழங்கிற இப்படியே சொல்லிட்டாரு. தேன்பழச்சோலை பயிலும் திருகுயிலே இது கேள்வி வான் பழித்தி மண் புகுந்து மனிதரையாட்கொண்ட வள்ளல். வான் பழித்து, வானுலகம் வேண்டான்ட்டு வான் பழித்து எங்க வந்தானாரு, இம்மண் புகுந்து இங்க எதற்குனாரு, மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்கிற. தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி, யார்கிட்ட, குயில்கிட்ட போய் பேசுறாரு. தேன்பழச்சோலை பயிலும் திருகுயிலே இது கேள்வி வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் சுவாமி. அப்ப அங்கிருந்து வாரான். இன்னொரு சொல்றாரு, தேவர்களோட தொட்டு வேண்டாம்
சுவாமி இங்க வரார். தேவர்கள் வணங்குறத கூட சுவாமி ஏத்துக்கலையா சொல்றார். கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம்னா ஒரு பொருள், விண்ணோர்கள் பெருமான ஏத்துறதுக்கு கொஞ்சம் கூசுகிறார்கள், வெக்கப்படுகிறார்கள். ஏன்னாரு தினந்தனம் முறையா வழிபாடு செஞ்சா தைரியமா அப்படி முன்னாடி போய் இன்னைக்கு செய்யலாம். ஒரு 3 நாளா வழிபாடு செய்யாம 4 நாள் போகும்போது கொஞ்சம் கூசுது, ஏதாவது கேட்டுருவானோ முரலைங்கிற பாத்துருவானோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வெக்கம் வருது இல்ல. தேவர்கள் அப்படியா, அதனால அவங்க கூசுறாங்கன்னு அண்டமணி தேதி பார்த்த. இது மட்டும் இல்ல, அவங்க கூசல, அவங்க இப்படி கூசாமலும் இப்படி வழிபாடாமலும் இருந்த இவர்கள் என்னை வழிபாடு ஏன் செய்யணும்னு பெருமான் கூசுறாங்க. கூசும் மலர்பாதம் அப்படின்னா பின்னோர்கள் ஏத்துதற்கு இவன் கூசுகிறான். இதான் எப்படி சார் சொன்னீங்க என்னாரு அப்பர் சுவாமி தேவாரத்தை மேற்கோள் காட்டுறாரு. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். உன்னையே நினைந்து நினைந்து உருகின்ற அடியார்களுக்கு சுவாமி கூட இருக்கிறான். சரி, அப்புறம் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானியே என்ற. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு, மனசு பூரா பொய்யை வச்சுக்கிட்டு அவன் கொண்டாட பூவின் நீரையும் கொண்டு சுவாமி என்ன பண்ண, சுவாமி வைக்கப்படுறானா. இவன் எல்லாம் எதுக்கு பிங்கின குணம் தராட்டா என்ன அடி அப்பர் சுவாமியோட மாதிரி இந்த உரைப்பு. நெக்கு நெக்கு நிறைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணிய. அதை அப்படியே எடுத்துங்க காட்டினார். இவர்கள் எல்லாம் எப்படின்னாரு, தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படி இருப்பவர்கள். அதனால இவர்கள் எல்லாம் பொக்கம் மிக்கவர்கள். அதனால இவங்களுடைய வழிபாட்டை சுவாமி என்ன பண்றானா, அவன் கூசுறானா. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். அது எங்க சார் இருக்கான்னாரு. எந்த நாடு சார் நான் அந்த உங்க ஆளு அப்படின்னாரு. தேசம் சிவலோக நாடு. அப்பா அங்க இருந்தா நம்மளாம் எப்படி போகனாரு. இங்க நமக்கா வந்தான்டா. எங்க சார்னாரு, தில்லை சிற்றம்பலம். நாட்டா அனைக்கா சொல்றான்னு. அவன் எந்த ஊர்னாரு, கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் எங்க இருக்கான்னாரு, சிவலோகம்னாரு. கூகுள் மேப்ல போட்டா கூட ரூட்டு காமிக்க மாட்டேன். சிவலோகத்தை எங்க போய் தேட. அப்ப எப்படி சார் பாக்குறது நம்மளாம், நமக்கா எங்க வச்சிருக்கான் சார். எங்கன்னாரு, தில்லை சிற்றம்பலம். அடுத்த வார்த்தையில போட்ட கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரியலூர் பாவான். அதனால விண்ணோர்கள் ஏத்துதற்கு சுவாமி எப்படி இருக்கிறான்னாரு, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். அதனால அதை சேர்த்து பிடிக்கணும். நிறங்கள் உறைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையந்தனை அப்படின்னு நமக்கு என்னவோ மறைந்திருந்த மாதிரி. இல்ல விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான்ங்கிறப்ப ஒரு குறிப்பு எப்படி வருதுன்னா, எங்களுக்கெல்லாம் பெரும் அப்படின்னா நமக்கு அவன் தலைவன். எம் தலைவன் ஆம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன். பாமன் சொன்ன உண்மையில் எம் தலைவன் ஆம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்து அருள்வது என்ன தாயினி உண்மையிலே. என்னுடைய தலைவன் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தலைவன் தான். ஆனா என்ன அர்த்தம், அடியார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். உருகி வெளிப்படாதவர்கள் அவனை உணர முடியவில்லை, அவ்வளவுதான். அதனால தேவர்கள் சொற்காதி போகத்துல அனுபவித்துல இருந்தனால அவங்க உணரல. அதனால அவர்களுக்கு அவன் சுவாமி மறைந்திருக்கிறான். ஏன்னா இல்லைன்னா தன்னமடி சில அருமையா எழுதுவார், அவன் சொக்காதி போகங்களை அனுபவிக்கல, அதனால அவர்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு சொன்னா அவனும் ஏதோ பாரபட்சம் உடையவன் என்று வந்துருமோன்னாரு. இல்ல, அவன் அருள் கொண்டுதான் இருக்கிறான், இவர்கள் அதை அணுகவில்லை. பாரபட்சம் இல்ல, தலைமையிலன் சொல்றாரு. தலைமையிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன். அப்ப சார்ந்தவர்களுக்கு நலமுடையவன் சொல்றாரு. சொல்றார், தலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன். பின்னாடி அப்படியே உமாபிசி ஆச்சாரியர் வாங்கினார் திருவள்ளுவர்.
அந்த வகுப்புல நம்ம உதயகுமார் ஐயா போன்ற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, பங்கேற்கிறது இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. சுருள் பயன்ல சொல்லிட்டாரு, நலமிலன் நன்னார்க்கு நன்னினல் நல்ல தலமிலன் பேர் சங்கரன். நலமிலன் நன்னார்க்கு, அவனை அணுகாதவர்களுக்கு அவனால் பலன் இல்லை, நன்னினருக்கு நல்லன். அப்ப அவன் பெரிய ஆலமரம் மாதிரி இருந்து நிழல் தந்து கொண்டே இருக்க, பாரபட்சம் இல்லாமல் அணுகின்ற யாருக்குனாலும் நிழல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம மரத்தை விட்டு ஒரு 500 அடி தள்ளி நின்றுகிட்டு அந்த மரம் எனக்கு நிழல் தரலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு. நீங்க அவனை அணுகலே உங்களுக்கு கிடைக்கல, அணுகினவர்களுக்கு அவன் கிடைப்பான். ஆனால் அவன் பாரபட்சம் இல்லாமல் யார் அணுகினாலும் அதான் ஸ்தலமிலன் பேர் சங்கரன். அதனால இங்க விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் அப்படின்னா வழிபாடு செய்ய அவங்களுக்கு இவர் மறைந்திருந்தான் என்று சொன்னால் இவர் ஏதோ பாரபட்சம் உடையவராக இருப்பாரோ, அப்படி ஒரு பொருள் வந்துருமோ அப்படின்னு சொன்னார். தேவர்கள் வழிபாடு செய்ததனுடைய நோக்கம் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்கின்ற நிலையில இருப்பதனால அதை உணர்ந்த சுவாமி அவர்களுக்கு மறைந்திருக்கிறார். அதனால அங்க அதனால விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், நமக்கெல்லாம் எப்படி இருக்காரு எம்பெருமான், நமக்கெல்லாம் எம்பெருமான் சுவாமி நம்ம கூட இருக்கிறான். அடியார் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. வல்வினையேன் அப்படின்னு அது தனமணீஸ்வரன் சொல்றார். வல்வினையேன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நுகர்ந்தால் அன்றி தொலையாமையால் வல்வினை என்று சொன்னார். வினை என்பது ரொம்ப வலிமையான, செய்த அவர்கள் அதை அனுபவித்தார்கள். இறைவனுடைய கருணையினால நீக்கலாம், அது வேற. ஆனா வினை என்பது ரொம்ப வலிமை. மாணிக்கவாசகர் கூட சொல்லும் பொழுது நம்பொருட்டு நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு வினையை வச்சு பேசுற அப்படி சொல்றாரு. வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேங்கிற, எப்பா எனக்கு இந்த வினை முடிவே செய்யாது போலீங்க அப்படின்னு அவரே உனக்கு சொல்றாருன்னா பாரு. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதையந்தனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனை அறத்தமேனியாய் அருள்சை அன்பரும் நீயும் அங்கெருந்தருள் இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேன். வம்பனேன் அப்படின்னா வினைங்கிறதுக்கு அவ்வளவு, அதான் வலிதாய வினை. சோப்ராஸ்ல காப்பு செயல் வலிதாய வினைன்னு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு விநாயகப் பெருமானுடைய திருவடி வணங்கினா அது நமக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு ஒரு தைரியம். விநாயகப் பெருமான் திருவடிய மலர் கொண்டு நாளும் முறையா வழிபாடு செய்த அடியார்களுக்கு வினை வந்தார் சொல்றார். வெளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வினை பலந்தரனோட நினைக்காது. யாருக்குன்னு அது விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நாளும் மலர் கொண்டு நியமமாக வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு. ஆனா அப்ப சொல்லும் பொழுது வார்த்தை என்ன போட்டாருன்னா வலிதாய வினை. வினை தப்பு ஏது வழிபாடுதான், அதுதான் நமக்கு காப்பாற்றும். அதனால அப்பேற்பட்ட அந்த வினை, அதனால வல்வினையேன். இன்னொரு பக்கம் வல்வினைக்கு ஒரு காரணம் சொல்றாரு, பின்னாடி ஒரு இடத்துல அது கூட சொல்றாரு. அவன் குருநாதராக அவன் காட்சி கொடுத்து உபதேசம் செய்த பின்னரும் கூட அதை தொடர்ந்து நான் வைத்துக் கொள்ள இயலாத வல்வினையேன், இழந்து விட்டேனே அவனை அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் வினை அப்படின்னு சொல்ல. அப்போ எம்பெருமான் வல்வினையேன் தன்னை சொல்லும்போது இப்படி சொல்ல, நான் மந்திரி ஆகிய என்னை அப்படிலாம் சொல்லல. திருவாதூரிலே பிறந்த என்னை 16 ஆண்டுகளுக்குள்ளே ஆகமமும் வேதங்களும் புராணங்களும் தல புராணங்களையும் அனைத்தும் கற்று உணர்ந்த என்னை இப்படி எல்லாம் சொல்லல. வல்வினையேன் இறங்கி கொடுக்க மறைந்திட மூடிய மாய இருள். ஆணவமலத்தை எப்படி எல்லாம் சொன்ன, மறைந்திட அப்படின்னா மறைக்கும். ஆணவமலம் மறைத்தலை செய்யும். ஆணவமலம் உயிரினுடைய அறிவை மறைக்கும். பின்னால் மாயோடு சேர்ந்த பொழுது மயக்கவும் செய்யும். இதெல்லாம் சித்தாந்தத்துல நம்ம படிக்கிறது. ஆணவமலம் மறைக்கும். ஆணவமலத்தினுடைய சக்திகள் ஒன்றாகி அவார சக்தி செய்யறதே என்ன, உயிரினுடைய அறிவை மறைக்கும். அதனால மறைந்திட மூடியனர். ஏன்னா ஆன்மாவுக்குன்னு அறிவிச்சை செயல் இருக்கு, அறிவு இருக்கு.
அறிவித்தால் அறியும் சிற்றறிவுன்னா கூட அறிவு இருக்கு. அந்த அறிவு, அந்த போதத்தை அது மறைத்ததுனால மூடி, அந்த அறிவை மூடி, அதனால மறைந்திட மூடிய மாய இருள் அப்படின்னா, வெறுமனை இருள் சொல்ல, மாய இருள் அப்படின்னா ஏன்னாரு எழுதுறார். திருவள்ளுவர் பையனை உதாரணமா எழுதுறார். இந்த உலகத்து புற இருள் கூட எல்லா பொருளையும் மறைக்கும் என்றும் சொன்னாலும் கூட தான் இருப்பதை காட்டும். அந்த பக்கத்துல இருட்டா இருக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளை எச்சரிக்கிறோம். ஏன்னாரு அங்க என்ன இருக்குன்னு தெரியல, இருட்டா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது தட்டிடக்கூடாது, கலந்துடக்கூடாது, ஏதாவது புழு பூச்சி இருக்கக்கூடாது, அதனால அங்க போகாதீங்க. அப்ப என்ன அது, அந்த இருளானது எல்லாவற்றையும் மறைத்தாலும் கூட தான் இருள் என்ற உருவம் அங்க இருக்கிறதுனால அது ஒரு சின்ன நமக்கு ஒரு இது கொடுக்குது. ஆனா இந்த ஆணவம் என்ற இருள் இல்ல, அது எல்லா பொருளையும் மறைப்பது மட்டுமல்ல, தன்னையும் காட்டுவதில்லை. எனக்கு ஆணவம் இருக்குன்னு யாருக்காவது சொல்ல தெரியல, இல்ல, எல்லாம் நான் தான் அப்படின்னு முன்னாடி நிக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆணவம் நம்ம நினைக்கிறது இல்லை. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது சொல்லிட்டு போயிட்டாரு திருவள்ளுவர். ஒரு பொருளும் காட்டாது இருள், இருள் எல்லா பொருளையும் மறைக்கும். ஆனா என்ன பண்ணும்னாரு, உருவம் காட்டும்னாரு, தன்னை காட்டும். இருபொருளும் காட்டாது இது, பொருள்களையும் காட்டாது தன்னையும் காட்டாது. அதுதான் அதனால அந்த அப்படிப்பட்ட இருள் இது. அதனால இது மாய இருள், மறைந்திட மூடிய மாய இருள் அப்படின்னார். ஏன்னா இது அப்பேற்பட்ட பெரிய மாயம் செய்யற இருள். எல்லா பொருளையும் மறைக்கிற இருளாவது தன்னை காட்டும், இது தன்னையும் மறைக்கிறதுனால இது மாயம். சிவஞான போத சிறப்பு பாயிரத்தை உரையெழுந்து சொல்றார். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய, அந்த இடத்துல மாயிருள்ங்கிறதுக்கு சுவாமி எப்படி பொருள் கொள்வார், மாயின் வினை தொகையா கொள்ளணும் அப்படின்னா மாய்கின்ற இருள், மாய்ந்த இருள், மாய்கின்ற இருள், மாயப் போகின்ற இருள். எத புற இருள. இப்ப மணி 8:45 இருட்டா இருக்கு. இந்த இருள் நாளை காலையில 6 மணிக்கு மாய்ந்து விடும், இருள் போயிடும், சூரியன் வந்தா உடனே. அப்ப இந்த இருள் எப்படின்னா நேற்றும் இருந்தது, மாய்ந்தது, இப்பொழுது இருக்கிறது, மாய்ந்து இருக்கிறது, நாளையும் வரும், மாயும். அப்ப இது மாய்கின்ற இருள். இது மாய்கின்ற இருள் என்பதனாலே மாயாத இருள் ஒன்று உண்டு என்பது பெற்றாம்னு சொல்லி அதுவே ஆணவமாம்னு கருது. மலர்தலை உலகில் மாயிருள் துணிய பலர்புகள் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கற்போர். உண்டு. இந்த புறையிருளை மாய்க்கின்றதற்கு சூரியன் ஞாயிறு இருப்பது போல அகையிருளை மாய்க்கும் தன்மையுடையது சிவஞான போதம் என்ற இந்த நூலாம். சிறப்பு பயன்படுத்தார் அருணேஸ்வரர் பாடினார். சுவாமி பின்னாடி பாஷ்யத்துல உரையில காட்டுற. அதனால அந்த வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு வகையில மாய இருள் அப்படின்னா மாயாத இருள் இது. சுவாமி அதை மாயாதன இது அழியாத இருள். ஆனா என்ன பண்ணா அதனுடைய வலி இழக்குமாறு செய்வான். அதனால அந்த மாயத்தை செய்கின்ற இருள். சுவாமி சொன்னார். அதனால மறைந்திட மூடிய மாய இருளை, வல்வினையேந்தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கெட்டி புறந்தோல் போர்த்தேங்கும் புழுகளுக்கு மூடி. இந்த உடம்பு வந்ததை சொன்னார். இந்த உடம்ப சொல்லும் பொழுது என்ன பண்ணாரு, 2 கயிறு வச்சு கெட்டி இருக்கான் சுவாமின்னார். ஏன்னா அவுந்திரப்படாது, அதனால கயிறு வச்சு கட்டி. என்ன கயிறுனாரு, அறம்பாவம்னு 2 கயிறு, நல்வினை தீவினை என்கிற வினையால் கட்டி. அந்த வினைக்கு தக்கன, அந்த கெட்டுக்கு தக்கனதான் அந்த உடம்பு நிக்குது. கெட்டினா அவன் தான் நாளைக்கு அவுத்தும் விடணும், பின்னாடி செய்ய போறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கெட்டு இருக்கிறதுனாலதான் தோற்றத்துல இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். சோபோசம். அதனால இந்த அறம்பாவம் அப்படிங்கிறது அந்த வினை, அது சொல்றாரு. அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, நம்மளை எல்லாம் கட்டி எதை சார்னாரு, புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடினார். இந்த உடம்ப சொல்ற புறந்தோல் போர்த்து, வெளியே ஒரு அருமையான நல்ல தோல் போட்டு போர்த்தி உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி புழு அழுக்கு மூடினர். வெளியே மட்டும் தோலை கொஞ்சம் கலரா நல்ல பளபளன்னு இப்படி எல்லாம் போட்டு மயக்கிட்டானே ஒழிய உள்ள இருக்கிறது அவ்வளவும் என்னன்னு
புழு அழுக்கு. இந்த வகுப்புல சில பெரிய மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்க மூலமா அவங்க சொல்ல நமக்கும் தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னாரு எல்லாம். அதனால அது சொல்லு. ஆனா வெளியே எப்படி இருக்குன்னாரு, நல்லா அருமையா பண்ணியிருக்கிறான். பேக்கேஜ் மட்டும் பிரமாதம். உள்ள இருக்க மெட்டீரியல் புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு. உடம்புக்கு தான் சொல்றேன். அழுக்கு மெய்குடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் புன்புலால் யாக்கை. யாக்கை அவ்வளவுதானே இந்த மாதிரி நாலடியால் அருமையா ஒரு பாட்டு சொல்ற. ஆக்கைக்கோ ஏன் அருமையா சொல்லு. ஈச்சிறகு அன்னதோர் தோல் உரினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் கோல்னார். ஈச்சிறகு அன்னதோர் தோல் உரினும்னார். இந்த புறந்தோல் போர்த்து பிரமாதமா பார்க்க வச்சிருக்கிறானே, இதுல ஈயினுடைய சிறகு எவ்வளவு புடிசா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தோல் உறிஞ்சிட்டுன்னா தோல் உள்ள இருக்கிறதுக்கு அந்த அருவறுப்புக்கு காக்கைகள் கூட்டமா கொத்துறதுக்கு வந்துருமா. அந்த கூட்டமா வர்ற காக்காகளை விரட்டுறதுக்கு கோல் வச்சுட்டு நம்ம நிக்கணுமா. இந்த உடம்புடையது அப்படி சொல்றாரு யாக்கை நிலையா. ஆக்கைக்கோ ஈச்சிறகு அன்னதோர் தோல் உரினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் ஓல்பர். அவ்வளவுதான் இந்த உடம்புக்கு மரியாதை. அது அப்படியே சொல்ற. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலையினர். மலம் சோறு, மலம்னா அழுக்கு, சோறும்னா வடிகின்றன்னு அர்த்தம். இந்த 9 துவாரம் கொடுத்துக்கலாம். 9 துவாரம் அதெல்லாம் எப்படின்னாரு, கண்ணு 2, காது 2, நாசில 2, 6, வாய் 1, 7, தருவாய் 1, எருவாய். அந்த 9 துவாரம் அது அவ்வளவு. அது மூலமா என்ன இந்த உடம்பை எப்படி சொன்னாரு, புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, அதுக்கப்புறம் மலம் சோறு, மலம்னா அழுக்கு, சோறுனா வடிகின்ற இந்த 9 வாயில். எங்க குருநாதர் சொல்லுவாங்க, இந்த உடம்பில் இருந்து கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா வரக்கூடிய எதுவா இருந்தாலும் தனமணி சொல்லுவார், இவ்வுடல் புழுவும் அழுக்கும் நெறிந்தது 9 ஓட்டைகளின் வழியாக மலமும் நீரும் பீழையும் சளியும் குறும்பியுமாக அருவறுக்கத்தக்க பொருள்களை சொல்கின்றது. தனமணி எழுதுவார் துறையில. அப்ப இந்த உடம்புல இருந்து வெளியே வரக்கூடிய எதுவுமே பாத்தீங்கன்னா அருவறுக்கத்தக்கனதா இருக்கு. அதனால எங்க குருநாதர் சொல்லுவாங்க அடிக்கடி, அதனால வாய் வழியா வர்ற வார்த்தையாவது இனிப்பா பிறர் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டுமப்பா, பேசும்பொழுது கவனமா பேசும். அனுபவத்துல எப்படி சொல்றாங்க, கண்ணின் வழியாகவும் காதின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் வரக்கூடிய எல்லா நவதுவாரத்திலையும் வெளியே வர்றது எல்லாமே தன்மணி அப்படியே எழுதுற. 9 ஓட்டைகளின் வழியாக மலமும் நீரும் பீழையும் குறும்பியும் சளியும் என அருவறுக்கத்தக்க பொருளை சொல்கின்றதுன்னு எழுதுவார். அதை இங்கே நம்ம பார்க்கிறோம். மலம் சோறும் அழுக்கு தானே 9 வாயில். அப்படி இந்த 9 வாயில்களால் ஆன குடில் இது. குடில்னா குடில். இந்த குடிலுக்கு 9 வாசல், 9 அப்படிதான் இருக்கு. அதுல வர்ற பொருள் அப்படிதான் இருக்கு. அதனால அனுபவிச்சு சொல்றாங்க சுவாமி சொல்றாங்க. அதனால இதுல இருந்து வர்றதெல்லாம், நம்ம உடம்புல இருந்து வெளியே வர்றதெல்லாம் பிறர் அருவறுக்கத்தக்கனதானப்பா இருக்கு. ஒன்னே ஒண்ணு, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையாவது பிறரை மகிழ்ச்சி அடையத்தக்கன இனிமையான சொல்ல அமையட்டுமே அப்படின்பா. அதுவும் ஏன் அருவறுக்கத்தக்க மாதிரி செய்ய வேண்டாம். இவ்வளவு பெரிய ஒரு உபதேசம் அதெல்லாம் இருக்கட்டும். அதனால மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, சரி, மலம் சோறும் 9 வாயில் குடிலை, இப்பேற்பட்ட இந்த குடிலை கொண்டு நான் மலங்கன்னா கலங்கன்னு அர்த்தம். மலங்குதல்னா கலங்குதல். பின்னாடி இவரே அந்த வார்த்தை பயன்படுத்த, மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. திருக்கழுக்குன்றம் பதியத்தில் மலங்கினேன், மலங்குதல்னா கலங்குதல். அதனால அந்த மலங்க ஏன்னாரு, இப்படியான ஒரு உடலும் இதை வைத்து நான் கலங்க இன்னொரு காரணம் என்னன்னாரு, புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. சரி, இந்த உடம்புதான் இப்படியா இருக்குன்னா 5 புலன் கூட இருக்கு, அதுவாதுன்னாரு, அது அவ்வளவு வஞ்சனையை செய்யும். என்ன வஞ்சனைன்னு,
தனமணீஸ்வரர் எழுதுறாரு, ஒவ்வொரு புலனும் தன்னால் வருகின்ற இன்பமே உயர்ந்தது என்பது போல காட்டும் வஞ்சனையினர். நாக்குனால டேஸ்ட் சார், ஐயோ அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு அதை சொல்லும் பொழுதே இந்த காதுங்கிற ஒரு இன்னொரு புலன் சொல்லுது. ஆனா இந்த இசை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அப்படிங்குது. மூக்கு சொல்லுது, அந்த வாசம் மட்டும் நீங்க நுகர்ந்தீங்கன்னா நீங்க வேற என்ன ஒரு சுகந்த மனம் தெரியுமா அது. அப்படி அப்ப என்னது, ஒவ்வொரு புலனும் தன்னால் வருகின்ற இன்பமே உயர்ந்து என்று சொல்லி ஒரு வஞ்சனையை காட்டுதுன்னார். ஒண்ணு இது தர்மணி விஷயம். வினை என்பது செய்வதற்கே மாயையினால் வந்த இந்த உலக இன்பங்களில் நம்மை கொண்டு செலுத்துவதே இந்த புலன்கள். அதனால இந்த புலன் வாயிலாக அந்த இன்பங்களை நாம் நுகர, அதனால் அது என்ன ஆயிருதுன்னா மீண்டும் பிறவிக்கு காரணமாகிய வினையாக பதிவாகிறது. அப்போ இது இன்பம் தருவது போல இருந்து துன்பமான பிறவிக்கு வித்தான வினை செய்வதற்கு காரணமாய் அமைவதனாலே இது வஞ்சம் என்று சொல்ற உண்மை விளக்க ஆசிரியர் சொல்ல அருளாளர்கள் இல்லையா, ஞானாசிரியர்கள் அவங்கெல்லாம் கள்ள புலனைந்தும் கட்டுரைக்குன்னு தான் ஆரம்பித்தார். இந்த புலனை சொல்லும் பொழுது ஏனைய ஆன்ம தத்துவத்துக்கெல்லாம் தனியா ஒரு அடைமொழி கொடுக்கல. புலனுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார், ஆசை தரும் ஐம்புலனே ஆம் சொல்றாரு. ஆசை தரும் ஐம்புலன் அது கள்ளப்புலன். ஆசை என்ன பண்ணும்னாரு, உலகில் என்பது குணம் இழுக்கும். அது எங்க வினையா கொண்டு பதிவாகும். வினை இருந்தா என்ன பண்ணாரு, பிறவிக்கு வரணும் ஆகும். திரும்ப திரும்ப சுத்த வண்டினா இங்கே மேல போக முடியாது. ஆசை என்பது பண்ணிடும். முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி அமிழ்த்த சிவஞான சுமி சொல்ற ஐலாண்டர். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி அமிழ்த்த ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்தும் எங்கனம் இழுக்க வீணிலே நான் நைவதானே அப்படின்னு பாடுவேன். அப்ப அதனால இந்த புலன்கள் நன்மை தருவது போல துன்பத்துக்கு நம்ம இழுத்து சொன்னாலும் அது வஞ்சம். அது அப்படியே சொல்லிட்டோம். அதனால மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சார், அது நம்ம கூட இருக்கு. அது வஞ்சனை செய்யுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். எப்படி சார் வெளியே வர? ஏன்னா மனசை தூக்கி வெளியே, இந்த புலன்களை தூக்கி வெளியே வச்சிட முடியுமா? கண்ணை கழட்டி விட்டுற முடியுமா? காதை கழட்டி விட்டுற முடியுமா? ஆனா அது வஞ்சனை செய்துன்னு வேற சொல்றீங்க, அது கூடவே இருக்குங்கிறீங்க. இப்ப அது என்ன பண்ண? ஐயோ, சிவபுராணம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய பயமா இல்ல சார் இருக்கும் அப்படின்னு சொல்லு. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. இவர் தான் சொல்லி விடார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன். சரி, அதை சுவாமி என்ன பண்றானா, நம்ம சுவாமி வழிபாடு செய்ய அதனுடைய வழியை அடைத்து கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவான்னு நம்மகிட்ட சேட்டப்பட்ட கேட்டு திறந்தா தானே உள்ள வர முடியும். அது நம்மகிட்ட உள்ள வர முடியாம கேட்ட க்ளோஸ் பண்ணுவான் சுவாமி. யாருக்கு அடியாரு? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேலலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேன்னு அருமையா படித்த. அதனால இந்த புலன்கள் இதெல்லாம் இருக்கு. இதனுடைய சிரமங்கள், இது தரும் துன்பங்கள், இது வஞ்சப்புலன், இது ஆசை ஏற்படுத்தும், இது கள்ளப்புலன் எல்லாம் இங்க தெரிஞ்சுட்டு அதனால இதை விட்டு வெளிவரணும். நேர சுவாமியிடவே வழிபாடு சொன்ன. பெருமானே அந்த புலன் என்னமோ ரொம்ப டேஞ்சர்னு கேள்விப்பட்டேன், அதை மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்க. அவன் பாத்துக்கிறான், நம்ம என்ன பண்ண போறான்? எவ்வளோ செய்யறான், எல்லாம் தானே செய்யறான், இதையும் சேர்த்து அவன் பாத்துக்கிறான். ஆனா அதை பத்தி சொல்றாரு. மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விலங்கு மனம்னர், விலங்கு மனம்ங்கிறது விலங்கு மனம்னா என்னவா,
எதிர் நின்று நிற்கும் மனம் அப்படின்பார். ஏன்னா சுவாமிகிட்ட போறதுக்கு தடுத்து நிற்கக்கூடிய, நம்ம ஒரு நல்வழியில போகும்போது எதிர்த்தாலும் அப்படி ஒரு நிற்கிறது, அது அந்த மாதிரி எதிர் நின்று நிற்கும் மனம் அப்படின்னு சொல்ல. விலங்கு மனத்தால் விமலா, விமலா நான் அன்னைக்கே சொன்னேன், குற்றம் அணுக முடியாதவன், அதான் விமலா. இந்த குற்றமெல்லாம் இந்த புலன் சொன்னமே, இந்த வினைன்னு சொன்னமே, இந்த மாய இருள் என்று சொன்னமே, இதெல்லாம் நமக்குரியது. சுவாமிக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால அவன் இதெல்லாம் நீங்கியவன் என்பதனால விமலன் ஒரு வார்த்தை போட்டார். குற்றங்கள் அணுக முடியாதவன் சுவாமி. அதனால விலங்கு மனத்தால் விமலா, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேன். தன்னுடைய சிறுமை எப்படி சொன்னார் அப்படின்னா, உனக்கு கலந்த அன்பாகி உன் மீது அன்பு கொண்டு அந்த அன்பினாலே நான் கசிந்து, காதலாகி கசிந்துன்னு பாருங்க, கசிந்து உள் உருகும், உள்ள உருகணும், உள் உருகும் நலம் இல்லாத சிறியேன். அதனால ஏன்னா பெருமானை நினைச்சு உருகணும். பக்தியினுடைய ஆரம்பம் அல்லது பக்தியில தேவையே என்னன்னா உருக்கம். எப்போ நாம் சுவாமி இப்படி எல்லாம் தருகிறான் என்று அவனுடைய கருணையும் அவனுடைய பேர் ஆற்றலையும் அவனுடைய வரம்பிலா ஆற்றலையும் அவனுடைய இன்பமே வடிவான தன்மையை எல்லாம் நினைத்து நினைத்து உருக ஆரம்பிச்சிட்டோமோ, அப்ப என்ன ஆகும்? இயல்பாகவே ஆணவ மலம் வழி இழக்கும். மறைந்திட கூடிய மாய இருள் அது மாய்ந்து விடும். நம்மகிட்ட ஒண்ணு செய்யாது. ஏன்னாரு, இந்த உயிரினுடைய தன்மையானது சார்ந்தவன் வண்ணமாம் தன்மைன்னு சித்தாந்தம் சொல்ற. அதனால இது இறைவனை சார்ந்து நிற்க அந்த சிவமாம் தன்மையை தான் பெருமை ஒழிய, அதனால இது ஆணவம் என்பது அங்க ஒண்ணு செஞ்ச. அதை விடுத்து கேவல நிலையிலே ஆணவத்தை சார்ந்து நின்றதுனாலதான் இவ்வளவு துன்பு எல்லாம். அதனால நம்ம செய்ய வேண்டிய, அப்ப இறைவனை சார்ந்து நிற்கணும்னு அவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் உணர தெரியணும், வழிபாடு செய்யணும். அதுல ஏற்படுகின்ற அந்த ஒரு உருக்கம், பக்தி, அதுதான் அந்த உருக்கத்தை தான் பின்னாடி இவர் சொல்ல. ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். பின்னாடி இவரு கோயில் முத்தத்திற்கு சொல்லும்போது சொல்லுவாரு, எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி விடுகிறார். நீ என்ன பாக்கணும் பாங்கிறார், நீ என்ன கூப்பிடணும் பாரு, நான் அழுறது தவிர என்ன பண்ண முடியும் பாரு, நீ எப்படியாவது ஒரு நாள் எனக்கு வருவேன்னு நினைச்சுட்டு நான் இருக்கேங்கிறாரு. இதெல்லாம் உருகிட்டேன், முகத்தை காட்டக்கூடாதாப்பா அப்படின்லாம் உருகிறாரு. அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இவ்வளவு உருகிறன்னு சொல்றாரு, உன்னை நினைச்சு அந்த உருக்கம் எனக்கு வரலையப்பா அப்படின்னு சொல்லி உருகிறார். உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன், உருகா உள்ளத்து உணர்விலியேன். உருகுகின்ற உணர்வு எனக்கு வரலையே, அது எப்ப வருமோ அப்படின்னு உருகுற. அன்புடை அடிமைக்கு உகந்தான் சுவாமி. அந்த அன்பில்லாம உருகல் என்ன போச்சு அப்படின்னு சொல்றாரு. உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலியேன், தகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரந்து எண்ணாரோ, மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்குன் முகம்தான் தாராவிடில் முடிவேன். நீ உன்னுடைய முகத்தை காட்டல அப்படின்னா செத்துருவேங்கிற. என்ன என்ன உருக்க உருகிறார். அப்படியே திருப்பெருந்துறையில ஆட்கொண்டுட்டு தில்லைக்கு வர வழி நடுவுல அந்த காலத்துல உருகிற உருக்கம் பாருங்க. வேற ஒண்ணும் செய்வானாப்பா, நான் என்ன அவ்வளவா இதா போயிட்டேன், உன் முகத்தை கூட காட்டாம திருப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறவினர்கள் நம்மளை மதிக்கலன்னா, என்ன சார் நான் அப்படி முகத்தை கூட இப்படி திருப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுமே, அந்த மாதிரி சுவாமிகிட்ட உருகிற. முகம்தான் தாராவிடின், நீ தரல நான் என்ன முடிவேங்கிற, உயிரை விட்டுருவேன் அப்படி. அதுதான் அந்த உருக்கம், அங்கதான் அங்க சொல்றாரு. அதனால நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் சரி கலந்தன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேன். அந்த இடத்துல கூட நிறைவு செய்யறோம். அந்த கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேன் அடியேன் இந்த அளவுல நிறுத்திக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி எல்லாம் இன்னொரு 2 வாரங்கள் வகுப்புகள் இல்லை. 2 வெள்ளிக்கிழமை அடியேன் ஒரு வாரம் மதுரை தியாகராஜ கல்லூரியில சித்தாந்த வகுப்பும் பின்னர் ஒரு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதனால அடுத்த 2 வாரங்கள் இல்லை.
அதுக்கு அடுத்த வாரத்துல அதுக்கு முன்னாடி நம்ம திருவாச விரிவுரை இந்த குழுவிலே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் செய்தி கொடுப்பார்கள். அதனால இந்த 2 வாரங்கள் எல்லோரும் பொறுத்ததோடு 7 வகுப்புகள் ஆகுது. இன்னொரு 3-4 வகுப்புகள் நம்ம இதை செய்வோம். ஆனா நம்ம அந்த டிசம்பர் கடைசிக்குள்ள அதை நிறைவு செய்வோம் என்று சொல்லி இதற்கு துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஒருங்கிணைத்து தருகின்ற சகோதரியாருடைய அன்பிற்கும் கலந்து சிறப்புகின்ற அடியார் பெருமக்களுடைய அன்பு எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்மையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.